ஹலோ மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சுட் என்ற மாடல் வேர்ப்பை வச்சு கொஷன்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். அந்த வகையில் பாருங்கள், அதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு சொன்னால் சுட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்ற அடிப்படையில் வரும். அதாவது கேள்வி கேட்கக்குள்ள சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு சுட் என்ற மாடல் வேர்ப்பை போட்டு கேள்வியை உருவாக்கலாம். அந்த வகையில் உதாரணம் பாருங்கள். ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் கிராமர், வாட் ஷுட் ஐ டூ? நான் ஆங்கில இலக்கணத்தை மேம்படுத்த விரும்புகிறேன், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற வகையில் கேள்வி வரும். அடுத்த பாருங்க, ஹீ வாண்ட்ஸ் டு மேக் மோர் ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு அதிக நண்பர்களை அதிகரிக்க விருப்பம். ஷுட் ஹீ டூ, வாட் ஷுட் ஹீ டூ, அப்போ அவர் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற மாதிரி வரும். மூன்றாவது பாருங்க, ஷுட் யூ ஆஸ்க் ஹர் அவுட் சம்டைம், சில நேரத்தில் நீ வெளியே செல்ல அவளிடம் கேட்க வேண்டியிருந்ததா என்ற வகையில் வரும். ஓகே, அடுத்த உதாரணம் என்னென்று பார்ப்போம். அடுத்தது மாணவர்கள், should I buy some juice before I come home? நான் வீட்டிற்கு வருவதற்கு முன்னர் ஜூஸ் வாங்க வேண்டுமா? should he take a break and relax? அவன் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தால் அவன் அந்த வேலையை நிறுத்தி ஓய்வெடுக்க வேண்டுமா என்ற வகையில் வரும். should she plant some flowers in the garden? அவள் தோட்டத்தில் சில பூக்கன்றுகளை நடுகை செய்ய வேண்டுமா? அடுத்தது பாருங்க, why should I hire you? நான் ஏன் உங்களை பணிக்கமர்த்த வேண்டும் என்ற வகையில் வரும். அடுத்த உதாரணம் பார்ப்போம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், I lost my pet cat, what should I do? நான் எனது செல்லப்பிராணியை தொலைச்சிட்டேன், தவற விட்டுட்டேன், அப்போ நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வகையில் இது வரும். வாட் ஷுட் ஐ டூ? அடுத்த பாருங்க, ஷுட் ஐ பை பென்னோ பென்சில், நான் பேனை வாங்கணுமா பென்சில் வாங்க வேண்டுமா என்ற வகையில் வரும். அடுத்தது பாருங்க, ஷுட் வி டூ மோர் எக்ஸசைஸ், நாங்கள் அதிகளவு பயிற்சிகளை செய்ய வேண்டுமா என்ற வகையில் வரும். அடுத்தது பாருங்க, வென் ஷுட் ஐ ஃபீட் மை கேட், நாங்கள் எங்களோட செல்ல பிராணிக்கெல்லாம் உணவளிப்போம் தானே, உணவு ஊட்டக்குள்ள நான் எப்போ என்னுடைய பெட் கேட்டுக்கு உணவு ஊட்ட வேண்டும் என்ற வகையில் கேள்வி அமையும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், என்னோட சொன்னால் should she ask for help, அவள் உதவி எதுவும் கேட்க வேண்டுமா? அடுத்தது பாருங்க, should people eat enough fruits in order to be healthy? மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் அதிக பழங்கள் சாப்பிட வேண்டுமா என்ற வகையில் வரும். அடுத்தது பாருங்க, should the rain arrive at 10 AM, புகையிரதம் 10 மணிக்கு வந்தடையுமா என்ற வகையில் வரும். அடுத்தது பாருங்க, when should I go there, நான் எப்பொழுது அங்கே போக வேண்டும். ஓகே மாணவர்கள், நீங்களும் இதை மாதிரி சென்டென்ஸை க்ரியேட் பண்ணி சொல்லி பழகுங்க, அதோட எழுதி பழகுங்க, உங்களுக்கு கட்டாயம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.